ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உப்மா கட்லெட். என்னன்னு பார்க்குறீங்களா? மீதமான உப்மா இருந்துச்சுன்னா ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் மீதமான உப்மா ஒரு கப்பு போட்டுக்கிட்டு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா கலந்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து கட்லெட் ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கலாம். ஒரு கப்பில் பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உருட்டி வச்ச கட்லெட்டை கார்ன்ஃப்ளவரில் நனைச்சி பிரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஸோ தோசை தவை எடுத்து எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ண ஒவ்வொரு கட்லெட்டாக வச்சு டபுள் சைடும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கட்லெட் ரெடி. இனிமேல் உப்மா மீந்துடுச்சுன்னு கவலை வேண்டாம். ஈவினிங்கில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம குட்டீஸுக்கு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.